நித்தியத்தின் தேவனாம் ஆண்டவர் இயேசுவின் நாமத்தில் அன்பானவர்களே, உங்களை வாழ்த்துகிறோம். த டேவிட் ஜீசஸ் நிகழ்ச்சி பார்க்கிற உங்கள் எல்லாருக்காகவும் தேவ சமூகத்தில் நாங்கள் எப்போதும் ஜெபிக்கிறோம். நீங்கள் ரட்சிக்கப்படணும், ஆசீர்வதிக்கப்படணும், உயர்த்தப்படணும், நீங்கள் அடையாளங்கள் அற்புதங்களை பெறணும், கட்டாத வீட்டை நீங்கள் பெற்றுக்கொள்ளணும், யாரோ நட்டு மரத்தை நீங்கள் வாங்கணும், உங்களுடைய கைபலன்கள்லாம் உயர்த்தப்படணும், உங்கள் பிள்ளைகள் உங்கள் தலைமுறைகள் எல்லாம் ஆண்டவருக்கு ஒரு அப்போஸ்தல குடும்பங்களாக மாறணும், உங்களை அநேக பேர் ஊழியக்காரிகளாக வரணும் என்றெல்லாம் நாங்கள் ஜெபிக்கிறோம். அதே போல நீங்களும் கூட அனுதினமும் தேவனுக்கு உங்களை முழுவதுமாக அர்ப்பணிப்பதில் உண்மை உள்ளவர்களாக இருங்கள். பரிசுத்த ஆவியானவர் உங்களை தொடுவார். ரோமர் 8ஆம் அதிகாரத்தில் 30வது வசனம், எவர்களை முன்குறித்தாரோ அவர்களை அழைத்தும் இருக்கிறார், எவர்களை அழைத்தாரோ அவர்களை நீதிமான்கள் ஆக்கியும் இருக்கிறார், எவர்களை நீதிமான்கள் ஆக்கினாரோ அவர்களை மகிமைப்படுத்தியும் இருக்கிறார். அன்பானவர்களே, உலகம் முழுவதும் உள்ள எல்லா மக்களையும் தேவனாகிய கர்த்தர் முன்குறித்தார் என்றால் எல்லோரையும் உண்டாக்கினவர் அவரை. ஆகதான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவாக அவர் இந்த உலகத்துக்கு வந்து உலகம் உருவானது முதல் அது முடிய மட்டும் இருக்கிற அத்தனை மக்கள், இனி பறக்க போகிற மக்களுக்காக, பாவங்களுக்காக கூட ஆண்டவர் இயேசு சிலுவையிலே நித்திய பலியானார். பாவங்களை சுமந்து அழித்து விட்டார். ஆகவே கிறிஸ்து இயேசுவை இன்றைக்கும் மனம் திரும்பி யார் ஒரு இரட்சகராய் ஏற்றுக்கொள்கிறார்களோ அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார்கள். முன்குறித்தவர்களை அழைக்கிறார். ஆகதான் பிசாசு எத்தனை பாடுகள், எதிர்ப்புகள், மத வெறியர்களை எழுப்பி, ஜாதி வெறியர்களை எழுப்பி, பாரம்பரிய வெறியர்களை எழுப்பி, பதவி வெறியர்களை எழுப்பி, இயேசு கிறிஸ்துவின் நற்செய்தியை அறிவிக்காதபடிக்கு, சபைகள் வளராதபடிக்கு எத்தனையோ உபத்திரவங்களை பிசாசு கொண்டு வந்தாலும் அவன் தோற்று போய் கொண்டே வருகிறான். கிறிஸ்து இயேசு ஜெயித்து கொண்டே வருகிறார். உலகம் எங்கும், இந்தியாவெங்கும் என்றால் எல்லோரையும் ஆண்டவர் முன் குறித்தார். ஆகதான் அந்த அழைப்பின் செய்தி எல்லாருக்கும் உலகம் முடிகிற வரைக்கும் ஆண்டவர் சொல்லிக்கொண்டே வருகிறார். 2வது, செவி கொடுத்தவர்களை நீதிமானாய் மாற்றுகிறார். பாவத்துக்கு செத்து நீதிக்கு பிழைப்பேன் இயேசுவே, நீர் எனக்கு தேவை என்ற இரட்சகராய் ஏற்றுக்கொண்டவர்களை கிறிஸ்து தன் இரத்தத்தாலே நீதிமானாய் மாற்றுகிறார். ஆகத்தான் இயேசு தன் இரத்தத்தை தெரிந்து கொண்டவர்களுக்கு குடிக்க கொடுத்தார். காரணம், அந்த இரத்தம் 1 யோவான் 1:7 சொல்கிறது, இயேசு கிறிஸ்து இரத்தம் சகல பாவங்களை கழுவி சுத்திகரிக்கிறது, நம்மை பரிசுத்தப்படுத்துகிறது. ரோமர் 5ஆம் அதிகாரம் 9ஆம் வசனம், இயேசு இரத்தத்தால் நாம் நீதிமான்களாய் மாறுகிறோம். ஆகதான் இயேசு தெரிந்து கொண்டவர்களுக்கு இரத்தத்தை குடிக்க கொடுக்கிறார். இந்த உபதேசத்தை அறியாத கத்தோலிக்க சபையில் இன்ன வரைக்கும் விசுவாசிகளுக்கு இயேசு இரத்தத்தை ஆராதனையில குடிக்க கொடுப்பதே இல்லை. அதை பற்றி ஜனம் யாரும் கேட்டதே இல்லை. ஏன்னா இப்படி வேதம் சொல்லியிருக்கிறது என்பது கூட அங்கே அறிவே இல்லை. இயேசு தன் சீஷர்களை உடலை சாப்பிட கொடுத்தார், ரத்தத்தை குடிக்க கொடுத்தார் என்பது கூட அவங்க நினைவுபடுத்துறதே இல்லை. காரணம், அங்கே ஏராளமான செத்துப்போன மனிதர்களுக்கு சாம்பிராணி போடுகிற ஆராதனைகளை ஜனங்க சிந்தையில் புகுத்துறதுனால இந்த ஆழமான சத்தியத்தை அறிகிற அறிவு பல பேருக்கு இன்ன வரைக்கும் இல்லாமல் இருக்கிறது. இயேசு ரத்தம் நம்மை நீதிமானாய் மாற்றுகிறது. இப்படி நீதிமானாய் மாற்றினவர்களை மகிமையில் பங்கடைய வைக்கிறார், மகிமைப்பட வைக்கிறார். லூக்கா 23ஆம் அதிகாரத்தில் 50-51 பாருங்க, அரிமத்திய யோசேப்பு உத்தமனும் நீதிமானுமா இருந்தாராம், தேவ ராஜ்யத்துக்கு காத்திருந்தாராம். அவர் ஆண்டவராக இயேசுவை தன் இரட்சகராக ஏற்றுக்கொண்டு இயேசுவின் சீடராக இருந்தவர் அரிமத்திய ஜோசப். அவர்தான் அவர் உத்தமனும் நீதிமானாக இருந்தார், இயேசுவின் சீஷன். அவர் தேவ ராஜ்யத்துக்கு காத்திருந்தார். உலகமெல்லாம் எல்லா சபைகளும் இயேசுவனுடைய வருகைக்குத்தானே காத்திருக்கிறார்கள். நம்முடைய ராஜ்யம் வருவதாக என்று நாம் கர்த்தர் கற்பித்து ஜெபத்தில் சொல்லுகிறோம் அல்லவா? அப்போ தேவ ராஜ்யத்துக்கு காத்திருக்க எப்படி இருக்கணும்? உத்தமர்களை நீதிமான்களும். அவர்தான் ஆண்டவர் தன் இரத்தத்தால் நீதிமான உத்தமனாக மாற்றுகிறார், உத்தமிகளாய் மாற்றுகிறார். அன்பானவர்களே, இந்த சத்தியத்தின்படி உங்களை உத்தமர்களும் உத்தமிகளுமாய் வாழ
உங்கள் வாழ்க்கை முழுவதும் தேவ சமூகத்தில் தாருங்கள். உலகத்தின் சகல ஆசீர்வாதமும் உங்களை தேடி வரும். நீங்கள் ஒருபோதும் வெறுமையா இந்த பூமியில் வாழப்போவதில்லை. ஆண்டவர் விட மாட்டார், உயர்த்தி கொண்டே வருவார். ஆனால் தேவனை உயர்த்துங்க. ஜெபிப்போம். நல்ல ஆண்டவரே, முன்குறித்த உலகம் முழுவதும் உள்ள மக்களை நீர் அழைத்து கொண்டே இருக்கிறீர். செவி கொடுத்தவர்கள் உங்கள் இரட்சகராய் ஏற்றுக்கொண்டார்கள். உங்கள் இரத்தத்தால் அவர்கள் உத்தமர்களும் உத்தமிகளுமாய் மாறுகிறார்கள். ஆண்டவரை, உமக்காக வாழ அர்ப்பணித்தவர்கள்